என்ன காலையிலே மகாராணி மாதிரி வந்து உட்காந்துருக்க? அப்பாவை மாடு மேய்க்க அமுச்சுட்டு. காலை வலிக்குதுன்னு சித்த வந்து உட்காந்துருக்கேன். அது பொருட்களையா உனக்கு? அது இருக்கட்டும், எனக்கு பசிக்குது. என்ன பண்ணி வச்சிருக்க சாப்பிட? அடியே உப்புமா பண்ணி வச்சிருக்கேன்டி, போய் போட்டு தின்னு போ. ஏம்மா அந்த உப்புமாவை நீயே தின்னுமா, எனக்கு வேண்டாம். கரெக்டி, நானே திண்டுக்கிறேன். குண்டியை வத்தினா குதிரையும் புல்லு திங்கிமா. நீயே எங்கிட்டு போனாலும் அத்தையும் வந்து திங்கணும் பார்த்துக்க. எனக்கு வேணாம். இப்போ உன் வீட்டுக்கார் வந்துருவாரு, அவருக்கு போடு, நான் போகிறேன். அடியே எங்கடி போற? நில்லுடி, மாட்டுக்கு பருத்தி கொடை வேற வாங்கணும். என்னாலலாம் போய் வாங்கிட்டு வர முடியாது, நீயே போய் வாங்கு. வீட்டுக்குள்ளே இருக்கிறது சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிற மாதிரியே இருக்குது. எப்படியாச்சும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடிடணும். இப்போ பசி வேற வயிற்று கிள்ளுது, என்ன பண்ணுறது? அதோ தூரத்தில் ஒரு கடை தெரியுது, அங்கே போய் வேலை இருக்கான்னு கேட்போம். அப்படியே நமக்கு பிடிச்சதெல்லாம் பசிக்கும்போது எடுத்துட்டுக்கலாம். சரி வள்ளி, வா போவோம் சீக்கிரமா. ஐயோ கடவுள சுற்றி தீமண்டமா இருக்கே. முதல் இந்த ஆள்கிட்ட வேலையை கேட்டு சேர்ந்துடணும். ஏம்மா என்னம்மா வேணும்? அண்ணே அண்ணே என்னம்மா வேணும் சொல்லுமா. அண்ணே, எனக்கு எதுவும் வேணாம். அப்புறம் என்னம்மா பிச்சை கேட்டா வந்திருக்க? பிச்சை கேட்க வந்தா வெளில நின்று கேளம்மா, கடைக்குள்ள எதுக்குமா வர்ற? ஏம்மா நானே இப்போத்தம்மா கடை வந்திருக்கேன், போயிட்டு அப்புறம் வாமா. காலையிலேயே பிச்சை கேட்டு வராதீங்கம்மா. காலையிலேயே விட்டுன்னு விடிய முன்னாடியே வந்துடுறது பிச்சை கேட்டுக்கிட்டு, நல்லா புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. இதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை. ஏம்மா போய் அடுத்த கடையை பாரு, இடத்த காலி பண்ணு. அட பிச்சைக்கார பையலே, என்ன பார்த்து பிச்சைக்காரின்னு சொல்கிற? ஐயோ அண்ணே, நான் பிச்சை கட்டலாம் வரல. உங்கள் கடையில் ஏதாச்சும் வேலை இருந்தால் போட்டு கொடுங்கண்ணே, என்ன வேலைனாலும் செஞ்சு தரேன். ஏம்மா இதை முதலே சொல்ல மாட்டியா? இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லை, உன்னை பார்த்தா பாவமாக தான் இருக்கு, அதனால ஒரு வேலை போட்டு தரேன். ரொம்ப நன்றிண்ணே. ஏம்மா நீ கடையை பார்த்துக்கம்மா, கடைக்கு சரக்கு தீர்ந்து போச்சு, சரக்கெல்லாம் வாங்க போறேம்மா, பக்கத்து ஊர் போய் வாங்கணும், வர லேட் ஆகுமா, நல்லா பார்த்துக்க கடையை. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேனே. எல்லா பொருளோட ரேட்டும் அதுலேயும் இருக்கும், பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துரு கேட்குற பொருளை. சரிண்ணே, நான் கரெக்டாக செஞ்சிருவேன். சரி நான் வரேம்மா. அப்பாடா, கடைக்காரன் போயிட்டேன். ஏதாச்சும் எடுத்து தும்போம், பசி வேற வயிற்ற கிள்ளுதுல. வெறும் குக்கரே பாக்கெட்டு லேஸ் பாக்கெட்டாக இருக்குது, அம்புட்டையும் எடுத்து கொறிச்சிட வேண்டியது இன்னைக்கு. நம்ம முகராசிக்கு எங்கே போனாலும் வேலை கிடச்சிரும். ராசிதான் கை ராசிதான், ஓ முகமே ராசிதான். அப்பத்தா அப்பத்தா, இது என்ன இப்படி தூங்குது? தூங்கையை விட மூஞ்சியை உருன்னு வச்சுக்கிட்டு தூங்குதே, பயமா இருக்கு நமக்கே. சரி, அது சுருக்க பையில காசு வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போவோம். அதேன் தூங்குதுல. ஆ, இது என்ன 1000 ரூபா இருக்கு? சரி போவோம், கடையில் எதையாச்சும் வாங்கி தின்னுவோம். அது எந்திரிக்கக்குள்ள ஓடிடுவோம். இது என்ன நம்ம சித்ரா மாதிரி போறா முன்னாடி? சரி, அவளை கூப்பிட்டு போய் கடைக்கு திங்கத்துக்கு வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவோம். அடியே சித்ரா, நில்லுடி, எங்கடி போற? இது என்ன சுபீனு குரல் மாக்கி இருக்கு? என்னடா சுபீனு இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லடி, நான் கடைக்கு போறேன், வரியா என் கூட? உனக்கு திங்கிறதுக்கு நிறைய வாங்கி தரேன். அதுக்கு காசு வேணும்டா நிறைய. பாத்தியா என் கையில எவ்வளவு காசு இருக்குன்னு? சுபீனு ஏதுடா அம்பிடு காசு? ஐயோ, திருடுறோம்னு சொன்னா மாட்டிக்கிடுவான், அசிங்கமாவும் போயிடும். அது இல்லட்டி, எங்க அப்பா கொடுத்துட்டு வாங்கிட்டீங்க. சரி, மீனா எங்க? மீனாவுக்கு காசு கொடுத்துருப்பாங்களே, மீனா வர காணா? என்ன கொஸ்டினா கேட்டு தொலைக்கிறா நம்மள. சை, அவ தூங்கிக்கிட்டு இருக்காடி, அவ அப்புறமேட்டு தான் வருவா. வா நம்ம 2 பேரும் போவோம். சரிடா வா போவோம். நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தருவியா? உனக்கு வாங்கி கொடுக்காம யாருக்கு வாங்கி கொடுக்க போறேன் சித்ரா? வா, உனக்கு வாங்கி தரேன் நிறைய. அண்ணே அண்ணே, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். அம்மா எங்கம்மா அவரை காணா? கடை ஓனர் எங்கம்மா போனாரு? அவர் என்ன வச்சுட்டு போயிட்டாரு வெளியே. என்னம்மா அவர் உன்னை வச்சிருக்கிறாரா? அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லையேம்மா. அப்படியே புடவையில் ஒன்று போட்டேன்னு வச்சுக்க. யோ லூசு, என்னை வேலைக்கு வச்சுக்கிறாரியா? ஆளை மூஞ்சி மொகரையும் பாரு. அப்படியாம்மா? சரிம்மா சரிம்மா, தெரியாமல் பேசிட்டேம்மா. உங்களுக்கு என்ன வேணும் சீக்கிரம் சொல்லுங்க. ஏம்மா தங்கச்சி, உங்கள்கிட்ட கேட்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கேருந்து சரியாக தெரியலை. ஏம்மா தங்கச்சி, ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு பிளாஸ்டிக் டம்ளரு, ஊறுகாய், பூமார்க்கு பீடி ஒரு கட்டு, அப்புறம் 5 ரோஜா பாக்கு கொடுமா. அண்ணே, நீங்கள் அந்த கல்யாணி அக்கா வீட்டுக்காரர் தானே? உங்களை பார்த்தோன்னே நினச்சேன், இருந்தாலும் டவுட்டாக இருந்துச்சு, அதான் கேட்குறேன். ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே, போட்டுக்கிட்டு கொடுத்துருவாளோ வீட்டில்? இல்லைம்மா, கல்யாணி தாம்மா என் பொண்டாட்டி. அதானே நானும் சொன்னேன். இப்போ நான் என்ன இங்கிலீஷ்லையா சொன்னேன்? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே, இன்னைக்கு செத்தோம். ஏனே, நீங்கள் தண்ணி அடிக்க மாட்டீங்க, பிடிச்சிட்டுலாம் குடிக்க மாட்டீங்கன்னு உங்கள் பொண்டாட்டி ஊர் உள்ள சொல்லிட்டு தெரியுது. நீங்கள் என்னடானா சரக்குக்கு சைடிஸு, ஊற்றி குடிக்க டம்ளரு, வீட்டுக்கு போனால் வாடகை தெரியக்கூடாதுன்னு ரோஜா பார்க்க வேற. ஏம்மா எனக்கு இல்லைம்மா, என் ஓனர் தேம்மா வாங்கிட்டு போகிறேன். ஓ அப்படியா, உங்கள் ஓனருக்கா வாங்கிட்டு போகிறீங்க? அம்மா என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடாதம்மா, உன் காலில் வேணாலும் விழுகிறேன்.
கால்ல எல்லாம் விழுக வேணாம்னே, தண்ணி அடிக்காத. தண்ணி அடிச்சுன்னு வச்சுக்கவேன் உன் குடும்பத்தின் அடுத்தருக்கு வந்துடும் பார்த்துக்க. சரிம்மா தங்கச்சி, இனிமேட்டு நான் சரக்கு பக்கமே போக மாட்டேன். சரி பயப்படாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். இதோட திருந்துனா நல்லது. போங்க வீட்டை பக்கத்து. ஏக்கா எனக்கு அங்கே இருக்க. வா சித்ரா, சுபின்னு இந்த வழி தூண்லையும் இருப்பா துரும்புலையும் இருப்பாடி. ஏக்கா எப்ப இருந்து இந்த வேலைக்கு சேர்ந்த? இன்னைக்கு தாண்டா அந்த வேலைக்கு சேர்ந்துருக்கேன். சரிக்கா. ஏக்கா இந்த காசுக்கு பூரா மிட்டாய், சாக்லேட்டு, பிஸ்கட்டு, கடலை மிட்டாய், கொக்கோ மிட்டாய், தேன் மிட்டாயின்னு கொடுக்கா. ஏண்டா இது எவ்வளோன்னு தெரியுமா உனக்கு? அது எதுக்குக்கா? அதுக்கு எம்புட்டு மிட்டாய் கொடுப்பாங்களோ அதை கொடு. டேய், இம்புட்டு காசுக்கு நீ முட்டாய் வாங்கி தின்னேன்னு வச்சுக்குவேன் பல்லு பூரா பூச்சி பல்லா போயிடும். அப்புறம் கீரை பூச்சி வேற கடிக்கும் பார்த்துக்க. அக்கா நான் கேட்கறத மட்டும் கொடுக்க, வேணும்னா உனக்கு எடுத்துக்கக்கா. சரிடா இரு, நீ கேட்டதெல்லாம் இருக்கு, எடுத்து தாரேன். சரிடா, நீ கொடுத்த காசுக்கு ஃபுல்லாக முட்டாயெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், இதில் எடுத்துக்க. அக்கா என்னக்கா முட்டாய் கொஞ்சமா இருக்கு? அவன் கொடுத்த காசுக்கு கொடுக்காம நம்ம 50 ரூபாய் தானே கொடுத்தான், கொஞ்சமாக தானே இருக்கும். டேய், நீ கொடுத்த காசுக்கு இப்படி தாண்டா வரும், போய் தின்னுடா. சரிக்கா, சாயங்காலம் மீட் பண்ணுவோம். என்னடா உன் அவர்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கிற? நீயும் என் லவர் ரேக்கா. காப்படி உலக சைஸ் வந்துட்டு என்ன பேச்சு பேசுற? ம், நீ பார்த்து வீட்டுக்கு போங்க 2 பேரும். சரிக்கா. அடியே எங்கடி வீட்டுக்காரரு கடைக்காரரு? அவர் இல்லை, வெளியே போயிட்டாரு. உனக்கு என்ன வேணும்? எனக்கு கோல்கேட் பேஸ்ட் குடுடி, பல் தேய்க்க. ஏ தாத்தா, எங்க உன் வாயை தொற. இந்த பாரு. தாத்தாடி, இது என்ன குகை மாதிரி இருக்கும் உன் வாயி? வாய்க்குள்ள ஒரு பல்லையும் காணா. அடியே பல்லு அங்க இல்லடி, பல்லு என் கையில இருக்கு. என்னது பல்லு கையில இருக்கா? நீ என்ன வினோதமான ஜந்துவா பல்லு கையில வளர? லூசுக்கு இருக்கி, இங்க பாரு என் கையில இருக்கு பல்லு. ஏ கருமோ, செட்டு பல்லா? அதை வாயில போடு தாத்தா, கையில ஏன் வச்சுக்கிட்டு திரியிற? ஏன் வாயில போட்டுருவோம் போல. ஏ நாத்தமா நாறுது, கீழே இறக்கி வையா அந்த பல்ல. என் மூஞ்சிக்கு நேரம் காட்டிட்டு நிக்கிற. அடியே அதை தேய்ச்சி தாண்டி வாய்க்குள்ள போட முடியும், இல்லைன்னா நாத்த அடிக்க முடியும். வேணும்னா மோந்து பாக்குறியாடி? கருமா, போக்கல வாங்கிட்டு. அது சரி, பல்லு பூரா என் மண்ணு ஒட்டி இருக்கு. மண்ணு என்ன திண்டியா என்ன? அது வாடி, டீக்கல்ல டீ குடிக்க போனேன்டி, தண்ணிய வாங்கி வாயை கொப்புளிச்சு துப்புனேன்டி, வாயில இருந்த பல்லும் சேர்ந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த பல்ல நாயை தூக்கிட்டு ஓடிருச்சுடி. அதை விரட்டி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை விலைக்கு தண்ணி நீ வாயில போட முடியும். ஐயே, நாயை தூக்கிட்டு போன பல்லா? இந்த பல்ல பேஸ்ட்டை போட்டு முதல்ல விலைக்கு வாயில போடு. சரிடி, நீ பேஸ்ட குடுடி, நான் போறேன். இந்த அங்கேதான் இருக்கு, எடுத்துக்கிட்டு போ. இவ என்ன எங்க பார்த்தாலும் இருக்கிற மாதிரி தெரியுது? ஏக்கா இருக்கிற மாதிரி தெரியல, அவதான் இருக்கா. லட்சுமி அக்கா, உன் கண்ணை ஆரம்ப ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணு. அடியே வள்ளி, என்னடி பொட்டி கடையில இருக்கிற? அட வாங்க, கிராமத்து தேவதைகளா, என்ன வேணும் உங்களுக்கு? அடியே பக்கத்து கடைக்காரன் சீனி காக்கில 13 ரூபான்னு சொல்றான்டி, இங்க எவ்வளவு? 15 ரூபா. ஏன் 15 ரூபா? உனக்கும் சேர்த்தா? எங்க போய் வாங்கினாலும் அதே விலைதான். இது என்ன தூரத்துல என் மாமியா வர்ற மாதிரி தெரியுது, சுபினையும் கூட்டிக்கிட்டு வருது. எத்த எத்த என்ன விஷயம் இப்படி வேகமா மூச்சு வாங்க வரீங்க? ஏய் நீ வாயை மூடிடி. ஏய் இந்த கடையில எவடி வேலை பார்க்கறவ? இங்க வாடி. என்ன அப்பத்தா கிழவி, என்ன விஷயம்? ஏண்டி நீ அந்த கடையில வேலை பார்க்கற? ஆமா அப்பத்தா கிழவி. இவன் உன்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றேன். ஏய் சுபின், என்னடா இதெல்லாம்? சுபின் என்னடா பண்ணி வச்சிருக்கிற? ஏய் நீ சும்மா இருடி, நான் பேசிக்கிறேன். ஒரு சின்ன பையன் காசு கொண்டாந்து கொடுத்தானா, ஏது என்னதுன்னு கேட்க மாட்டியா? ஏய் கிழவி, நீனே வாங்கி தின்ன கொடுத்தேன்னு சொன்னேன், உன் பேரன் அவன்கிட்ட கேளு. அது சரிடி, அவன் வாங்கினது போக மிச்ச காசு எங்கடி? கிழவி, நைட்டு வீட்டுக்கு வரும்போது கீதட்ட கொடுப்போம்னு எடுத்து வச்சிருக்கேன், இந்த தான் இருக்கு, வாங்கிக்கிட்டு போ. கிழவி வந்து இந்த காசை கேட்கலன்னா அப்படியே அமுக்கிருப்பா. அது இருக்கட்டும், நீ எங்கடி வந்த? அது பார்த்தா உங்களுக்கு தலைக்கு அடிக்கிட்டு ஐ வாங்க வந்தேன். என்ன அக்கறை குப்பரை பாயுது? கடைக்கு ஜாமான் வாங்கதே வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன இப்ப? கடைக்கு வர்றது கூட இவ்வளோ கூட்டிகிட்டே வருவீங்க அக்கம் துணைக்கி. இப்போ பார்த்தா ஆளும் கழுதையோட சேர்ந்து ஊர் சுற்றி திரியறதே வேலை பழப்பா போச்சு. அப்போ கழுவி கழுதைகளையும் சொல்லிட்டு தெரிஞ்ச பார்த்துக்காமா. என்னடி பண்ணுவ? அப்படியே தூக்கி கொண்டு போய் அந்த கிணத்துக்குள்ள ஓட்டுருவேன் பார்த்துக்க. இங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுது. கீதா, கடையில் எலி மருந்து இருக்கு, வாங்கி கொண்டு போய் பாலில் கலந்து கொடுத்துரு. அது எதை கொடுத்தாலும் சாகாதடி, வைரம் பாஞ்ச கட்டடி அது. நாளைக்கு அந்த கட்டையை கூட்டிட்டு வா, அடுப்பில் வச்சு கறக்கி விட்டுறேன். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தானா? அவங்கவுங்க வாட்டத்தை வீட்டுக்கு கிளம்புங்க. வள்ளி எனக்கு ஒரு 5 கிலோ அரிசி மட்டும் கொடுடி. இருக்கா, போட்டு தரேன், வாங்கிட்டு போ. நல்ல வேலை, அப்பத்தான் அம்மாட்ட மாட்டி விடல, தப்புச்சு இன்னைக்கு.
இல்லாட்டினா அம்மா அன்னைக்கு விளக்க மாதிரியே சாத்தி விட்டுருப்பா. வாடா சுபினே, வீட்டுக்கு போவான். சரி அப்பத்தா வா. சுபினே, எது வேணாலும் என்கிட்ட கேளு, நான் காசு தருவேன். இந்த மாதிரிலாம் காசு எடுக்கக்கூடாது, சரியா? சரி அப்பத்தா, உன்னை கேட்காம இனிமேட்டு காசு எடுக்க மாட்டேன். சரியா, வா போவோம்.